நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். பெட்ரோல் வண்டி கேட்குறவங்களுக்கு ஒரு பெட்ரோல் வண்டி இருக்குது, டீசல் வண்டி கேட்குறவங்களுக்கு ஒரு டீசல் வண்டி இருக்குது. எர்டிகா வச்சுருக்கவங்ககிட்டே நீங்கள் மைலேஜை கேளுங்க, ப்ளஸ் மொபிலியோ வச்சுருக்கவங்ககிட்ட மைலேஜை நீங்கள் கேட்டுகிட்டே வந்து வாங்க. ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 17 கிலோமீட்டர் சாலிடாக மைலேஜ். இது வந்து பெட்ரோல் வண்டி, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில். ஸோ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க. இது ஒரு டீசல் வண்டிங்க. எர்டிகாவை பொறுத்தளவுக்கு இந்த சென்டர் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் சென்டர் ஸ்பேஸும் நல்லாயிருக்கும். தேர்ட் ரோ சீட்டு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா மொபிலியோ தான் பற்றி பார்க்க போகிறோம். பெட்ரோல் வண்டி கேட்குறவங்களுக்கு ஒரு பெட்ரோல் வண்டி இருக்குது, டீசல் வண்டி கேட்குறவங்களுக்கு ஒரு டீசல் வண்டி இருக்குது. இந்த ரெண்டு வண்டியும் ஒரு சூப்பரான அப்டேட் ப்ரைஸில் வந்து கொடுக்க போகிறாங்க. ப்ளஸ் இந்த நிறைய மொபிலியோவை நம்ம கம்பேர் பண்ணி பேசுகிறதே பார்த்தீங்கன்னா ஹோண்டா மொபிலியோவை கம்பேர் பண்ணி பேசுகிறதே எர்டிகா கூட தான் வந்து கம்பேர் பண்ணி பேசுவோம். காரணம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அண்ட் இந்த வண்டியில் இன்டீரியரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஏசி, ரூஃப் ஏசி இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கும். ப்ளஸ் பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கும். பின்னாடி உங்களுக்கு லக்கேஜ் ஃபேஸும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த வண்டியை பற்றி தான் இன்றைக்கி அப்டேட்டில் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டு வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம், தென்காசி டு திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்டில் பாவூர் சத்திரம் கீழ்புறமாக பார்த்தீங்கன்னா அடைக்கலாப்பட்டணம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலாகார்ஸ் அமைஞ்சிருக்கு. அங்கே தான் இந்த ரெண்டு வண்டி இருந்திருக்கு. எவ்வளோ ஷைனிங்காக பல நிற்கின்னு பாருங்கள். மெரூன் கலர் வேணும்னா பெட்ரோல் வண்டி இந்த வண்டியை எடுத்துக்கோங்க. டீசல் வண்டி வேணும் அப்படின்னா ஒயிட் வண்டி இந்த வண்டி வந்துருக்கு. இந்த ரெண்டு வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா மொபிலியோ. இது வந்து பெட்ரோல் வண்டி, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு வி வேரியன்ட், டாப் அண்ட் மாடல். அலாய் வீல், ஏபிஎஸ், ஏர்பேக் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கக்கூடிய வண்டி. வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து பாருங்கள். எல்லா வீலுமே அலாய் வீல், டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 to 90% வந்திருக்கும். பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். அப்படியே சைடுக்கெலாம் பாருங்கள், மெரூன் கலரில் சும்மா ஷைனிங்காக கண்ணாடி மாதிரி அப்படி பளபளன்னு இருக்குது. பேக் சைட் வியூ பார்த்தீங்கன்னா ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர், ரிவர்ஸ் கேமரா வந்துடுது. பம்பரில் சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டெய்லைட் மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த இடத்துல போயிருக்கு. டெய்லைட் வேணும்னா வாங்கி கொடுத்துருவாங்க. சைடுக்கெலாம் பாருங்கள். கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிமோட்லி லாக் கீ வந்து வந்துடும். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் லைவாக இருக்குது. உள்ள இன்டீரியர் வாங்க, இன்டீரியர் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ், இன்டீரியர் பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வந்துடும். சென்ட்ரலாக் வந்துடுது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஸ்டீரிங் மவுண்டட் கீ ஃபீச்சர்ஸ் வந்துடுது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரை நம்ம லைவாக பார்க்கலாம். 81,300 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஏசி இப்போ ஆன் பண்ணையுமே செம்ம சில்னஸ் கண்டிஷனுங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் பைனரியில் வந்து போட்டுக்கிறாங்க. டியூல் ஏர்பேக் வந்துடுது. சீட் கவர்ஸோட எஃபியரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள். ஆம்பிஷன் லைட் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. ஏசி, ரூஃப் ஏசி வந்துடும். பேக் சைட் வியூ பாருங்கள். ஸோ நம்ம பண்ணக்கூடிய விஷயமே அதுதான். இதாங்க எர்டிகாவை பொறுத்தளவுக்கு இந்த சென்டர் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் சென்டர் ஸ்பேஸும் நல்லாயிருக்கும். தேர்ட் ரோ சீட்டு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். எர்டிகா வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அந்த தேர்ட் ரோ சீட்டில் ஆள் உட்கார கொஞ்சம் அந்த நம்ம கால்லாம் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இந்த வண்டியில் வந்து இருக்காது. ஃப்ளோர் மேட்டு, நூடு எல்லாமே வந்து போட்டிருக்கிறாங்க. கட் மேட் எல்லாமே வண்டியில் அடக்கு. பாடி அவுட்லைன் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அப்படியே பேக் சைடு வாங்க வியூ. பின்னாடி பாருங்கள். பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள். இதை தாங்க நிறைய வீடியோவில் நம்ம வந்து கம்பேரிஷன் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த சஸ்பென்சர் மட்டும் நிற்க மாட்டேங்குதுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து லக்கேஜ் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எர்டிகாவில் இந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்காது. 2014 மாடல், ஒரே ஓனர், இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்குது. பெட்ரோல் வண்டி. மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது பெட்ரோலில் உங்களுக்கு எர்டிகாவுக்கு ஈக்குவலாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 17 கிலோமீட்டர் சாலிடாக மைலேஜ் கொடுக்கும். வண்டி இன்டீரியர் வைஸாக இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,25,500 கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் நெகோஷியபிள் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம இந்த பக்கம் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா மொபிலியோவில். இது வந்து எஸ் வேரியண்ட்டு. 4 டயருமே புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க. இது ஒரு டீசல் வண்டிங்க. டீசலில் லிட்டருக்கு 22 கிலோமீட்டர் சாலிடாக மைலேஜ் கொடுக்கும். எர்டிகா வச்சுருக்கவங்ககிட்டே நீங்கள் மைலேஜை கேளுங்க, ப்ளஸ் மொபிலியோ வச்சுருக்கவங்ககிட்ட மைலேஜை நீங்கள் கேட்டுகிட்டே வந்து வாங்க. நிறைய பேர்கிட்ட மொபிலியோ இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி குவாலிட்டி இருக்குன்னு. நீங்கள் டேரெக்டாக இங்கேயும் வாங்க, இந்த மொபிலியோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒயிட் கலரில் சும்மா ஜம்முன்னு இருக்குது.
ஸோ இந்த சைடில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பீடிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. 4 டயருமே புது டயர். இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2014 மாடல், 2ஆம் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ரியர் டிஃபாகர்ஸ் வந்துடுது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது வண்டியில். அப்படியே இந்த சைடு லுக்லாம் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம அந்த டிக்கி ஸ்பேஸ் சேம் அந்த மொபிலியோவில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தாங்க இருக்கும். டிக்கி ஸ்பேஸ் உள்ளே பாருங்கள். பேக்கில் இருந்து அப்படியே இன்டீரியர் வியூ காமிங்க. பேக்கில் இருந்து இன்டீரியர் வரைக்கும் டேஷ்போர்டு வரைக்கும் உங்களுக்கு அஃபியரன்ஸ் அப்படி தான் இருக்குது. ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது. ஏசிலாம் நல்ல சில்னஸ் கண்டிஷனில் வந்து இருக்குதுங்க. சைட் லுக்லாம் பாருங்கள். ஐடி டெக் டீசல் வண்டி, 1 லிட்டர் டீசலுக்கு நம்ம சொன்ன மாதிரி மைலேஜ் கொடுக்கும். இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வண்டியில் வந்துடுது. வண்டியோட இன்டீரியர் அஃபியரன்ஸாக லைவாக பாருங்கள். 4 விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடுது. இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடும். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் எட்டிக்கா விட உங்களுக்கு இதில் தான் அதிகமாக கிடைக்கும். ஸ்டீரிங் மவுண்டட் கீ ஆப்ஷன் வந்துடும். டீசல் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 92,900 வந்து ஓடி இருக்குது. ஜிசோனிக் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ இதுலேயுமே ஆம்பிஷன் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங். இந்த சீட் கவர் நியூ சீட் கவராக அடித்து போட்டுக்கிறாங்க. பேக் சைடு சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் பாருங்கள். சும்மா குவாலிட்டியாக வண்டி வேணும்னா இந்த 2 மொபைலில் நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து வண்டி எடுத்துடலாம். டீசல் வண்டி கேட்குறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டீசல் வண்டி அப்டேட்டில் இருக்குது 2 ஓனர் கண்டிஷனில். அதே மாதிரி பெட்ரோல் வண்டி கேட்குறவங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரு வண்டி அப்டேட்டில் இருக்குது. ஸோ இந்த மொபைலியோக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது. டீசல் வண்டி முக்கியமாக மைலேஜ் கிங்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் 5,35,000 மட்டும் கேட்குறாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த 2 வண்டியோட ப்ரைஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 5,25,000. 2014 மாடல் சிங்கிள் ஓனர் வி வேரியன்ட் டாப் அண்ட் மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஸ் வேரியன்ட் டீசல் வண்டி மைலேஜ் கிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் 5,35,000 கேட்குறாங்க. இந்த 2 வண்டியினுடைய ப்ரைஸை உங்களால் வந்து நெகோஷியேட் பண்ண முடியும், குறைச்சி பேச முடியும். வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சொன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்ஜின் ஓடிட்டு இருக்கதே தெரியாது. அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்காவாக அந்த 2 வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. 2 வண்டியில் எந்த வண்டியை வேணும்னாலும் பாலாகார்ஸ் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபினான்ஸ் சப்போர்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கேட்குறீங்கன்னா 3 to 4 லட்ச ரூபா கிடைக்கும். இந்த வண்டிக்கு அஸ்யூஷுவல் 3 to 4 லட்ச ரூபா வரைக்கும் மினிமம் வாங்கிக்கலாம். அதுபோக ஹையாக வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ராஃபைல் பொறுத்து இன்னும் அதிகமாக கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உடனே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.